நாம் அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே எத்தனை அன்போடு எத்தனை கிருபையோடு நம்மை தெரிந்து கொண்டார். எவ்வளவு அன்போடு நம்மை தேடி தேடி வந்தார். உளையான சேற்றிலிருந்து எவ்வளவு கிருபை பாராட்டி நம்மை தூக்கி எடுத்து மார்போடு அணைத்தார். கல்வாரி சிலுவை அண்டை கொண்டு போய் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நம்மையில ஊற்றி ஊற்றி நம்முடைய பாவங்களை எல்லாம் நமக்கு மன்னித்தாரே. நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் முறித்து போட்டாரு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் ஏற்றுக்கொண்டாரு. எத்தனை சாபங்கள் நம்முடைய குடும்பங்களை சூழ்ந்திருந்த போது எல்லா சாபத்தின் முதுகெலும்பை முறித்து நம்மை விடுதலை உள்ளவர்களாய் மாற்றினாரு. அவரை துதிக்கிற புதிய பாட்டை நமக்கு தந்தாரு. ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினாரு. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும்படி தேவனுடைய சபையை கொடுத்தாரு. கர்த்தரை துதிக்கிற புதிய பாட்டை நாம் நிரப்பினாரு. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினாரு. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலும் இப்பொழுது அமரும்படி கர்த்தருடைய பலத்த வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லுகிறேன். எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவ ஆவியானவருடைய நிறைவு ஒவ்வொரு பாத்திரத்தையும் நிரப்பி வழிய செய்வதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. glory, glory, மகிமை, மகிமை, ஒவ்வொரு மேலும் மகிமை, 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 இந்த பலத்த வல்லமை. நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக 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 அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்லவா. ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பி வழியும்படி, ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பி நிரம்பி வழியும்படி அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் பிதாவே. உட்கார்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திலே மிகுந்த சந்தோஷமாய் உங்களை வாழ்த்துகிறேன். எப்பொழுதெல்லாம் அமெரிக்கா தேசம் வருகிறனோ அப்போதெல்லாம் சொந்த சவரனை பார்க்கலாம் அன்பு பாராட்டி என்னை சபையில் ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு போதகருக்காக நான் மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறேன். அவருடைய தியாகமான மிஷினரி ஊழியத்துக்காக இந்த தேசத்தில் இருந்தாலும் இந்தியாவில் உள்ள அநேக மிஷினரி ஸ்தாபனங்கள் எங்களுக்கு அவர் உதவி செய்கிறதை அறிந்திருக்கிறேன். ஆகவே அவரோடு உங்களை கை கோர்த்து இந்த பெரிய பணியில சபையாக ஒருமனமாய் நிற்கும்படி இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். லூக்கா 19:41ஆம் வசனத்திலிருந்து. புதிய ஏற்பாட்டில் 113ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து
கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்துவிட்டு இந்த ஒலிவமலை சாரலிலே இறங்கி வந்த போது கீழே இருக்கிற எருசலேம் தேவாலயம் அவருக்கு தெரிந்தது. எருசலேம் பட்டணம் அவருக்கு தெரிந்தது. அந்த எருசலேமை அவர் சந்தோஷத்தோடு பார்க்கவில்லை. அந்த எருசலேமுக்காக அவர் கண்ணீர் விட்டு அழுதாராம். எருசலேம் என்பது தேவனுடைய நகரம் என்பது உண்மைதான். சாலமோன் ஒரு மகிமையான ஆலயத்தை அங்கே கட்டியிருந்தார் என்பது உண்மைதான். இயேசுவின் நாட்களில் ஏறக்குறைய 12,000 ஆசாரியர்கள் அங்கே இருந்தார்கள். நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சந்தோஷத்தோடு அதை பார்க்கவில்லை. அதை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருந்தார். உடையமான கண்களுக்கு முன்பாக கண்ணீரோடு அழுகிற இயேசுவை ஒரு விசை நோக்கி பாருங்கள். அவர் எப்படி இந்த வார்த்தைகளை சொல்லியிருந்திருக்க கூடும் என்பதை எண்ணி பாருங்கள். உடைந்த இருதயத்தோடு எருசலேமை பார்த்தார். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை பார்க்கிறது. மனுஷன் முகத்தை பார்ப்பான். மனுஷன் முகத்தை பார்ப்பது போல அவர் பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய இருதயங்களை அவர் பார்க்கிறவர். நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை பார்க்கிறவர். நாம் எந்த அளவு தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கிறவர். நம்முடைய ஆத்மாவை பார்க்கிறவர். சர்தை சபை அவர் ஒரு நாள் பார்த்த போது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டோம், செத்தவனாயிருக்கிறாயே என்று வெளிப்படுத்தல் 3:1 துக்கத்தோடு அவர் சொன்னார். லவோதிக்கா சபை அவரை வெளியே நிறுத்தி வைத்திருந்தது. உள்ளே வர முடியாமல் வாசலை நின்று தட்டி கொண்டே நின்றார். ஒருவனாவது என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுடைய வாழ்க்கையில பிரவேசிப்பேனே என்று ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கண்ணீர் வடிக்க அந்த காட்சியை பாருங்கள். இயேசுனுடைய கண்கள் மனதுருக்கமுள்ள கண்கள், கண்ணீர் சிந்துகிற கண்கள். உன்னத பாட்டு 5:12 அவருடைய கண்களை பற்றி சொல்லும் போது, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதியோரம் தங்குகிற புறா கண்களுக்கு ஒப்பான கண்கள். அவர் அழுது கொண்டே இருக்கிறார். எருசலேமை பார்த்து 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 தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருக்கிறார். வேதம் முழுவதையும் பார்த்தால் பிதாவானவர் அழுததாக எங்கும் பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அழுததாக எங்கும் பார்க்க முடியாது. தேவதூதர்கள் அழுததாகவும் நாம் பார்க்க முடியாது. ஆனால் பிதாவினுடைய மனதுருக்கத்தோடு இயேசு இறங்கி வந்தபடியால் 3 சந்தர்ப்பங்களிலே அவர் அழுதார். ஒரு தனி மனிதனுக்காக லாசரு மரித்த போது கண்ணீர் விட்டார் என்று யோவான் 11:35 வாசிக்கிறோம். ஒரு நகரத்துக்காக கண்ணீர் விட்டு அழுததைத்தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். முழு உலகத்துக்காக கெத்செமனே தோட்டத்திலே கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். அதை எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அவர் ஜெபம் பண்ணினார். கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கண்ணீரோடு கர்த்தரண்டை ஜெபிக்கும் போது, நொறுங்கின நறுங்குண்ட உள்ளத்தோடு மன்றாடும் போது, ஒரு நாளும் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை புறக்கணித்து கடந்து செல்கிறவர் அல்ல. ஏனென்றால் அவர் கண்ணீரோடு ஜெபித்தவர், கண்ணீரோடு எருசலேமை பார்த்து அழுதவர். ஒரு நாள் நான் என்னுடைய மகளுடைய ஸ்கூலுக்கு போயிருந்த போது ஹெட்மிஸ்டர்ஸை பார்க்க காத்து கொண்டிருந்தேன். அங்கே ஒரு சின்ன மேகசின் இருந்தது. அந்த மேகசினை நான் வாசிக்க நேர்ந்தது. ஒரு ஊர்ல ஒரு வயதான பெரியவர் ஒருவர் இருந்தாராம். அவருக்கு நிறைய கவலைகள், குடும்பத்தில் அநேக இழப்புகள்,
மற்றவர்கள் இழைத்த அநீதிகள், துரோகங்கள் தாங்க முடியவில்லை. ஒரு நாள் அவர் எண்ணினாராம், இவ்வளவு கவலைகளை நான் எப்படி உள்ளத்தில் அடக்கி வைத்துக் கொண்டிருப்பது? எங்கேயாவது தனிமையான ஒரு இடத்துக்கு போய் எல்லா வார்த்தை கொட்டி அழ வேண்டும் என்று அவர் நினைத்தாராம். ஊருக்கு வெளியே ஒரு குன்றின் மேல் ஏறி உட்கார்ந்தார். தன்னுடைய துயரங்களை எல்லாம் நினைத்தார். மனவேதனை நினைத்த போது அவர் அழ ஆரம்பித்தார். கண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தது. இரவும் பகலும் அழுது கொண்டே இருந்தாராம். பல மாதங்கள் அழுதனால அவர் கீழே இருக்கிற குண்டு கீழே ஒரு பெரிய குளமே உருவாயிட்டார். ஒரு கண்ணீரின் குளம். ஆகாயத்து பறவைகள் பார்க்கணும், ஏதோ ஒரு குளம் உருவாகி இருக்கிறது, அதில் இறங்கி அழகாய் நீந்தி குளித்தன. எங்கேயோ இருந்து தவளை இனங்கள் குதித்து குதித்து அந்த குளத்தில் வந்து நீந்தி மகிழ்ந்தன. குளத்தை சுற்றிலும் அழகான பூஞ்செடிகள், அழகான மலர்கள் மலர்ந்தன. அநேக வண்ணத்தி பூச்சிகள் அங்கே பறந்து வந்தன, குருவிகள் பறந்து வந்தன. குளத்தின் கரையில ஒரு மகிழ்ச்சியான சத்தம், மீன்கள் துள்ளி விளையாட, தவளைகள் சத்தம், ரொம்ப இனிமையான சத்தம். அவ்வளவு நாள் அழுது கொண்டு இருந்த அந்த பெரியவர், என்னடா நம்ம சுற்றிலும் இவ்வளவு சந்தோஷமான சத்தங்கள் கேட்கிறதே என்று எண்ணி கண்களை திறந்தார். அழகான குளம், அழகான வண்ணத்தி பூச்சிகள். அந்த சந்தோஷமாய் அதை பார்த்ததினாலே அவர் கண்ணீர் நின்று போயிற்று. கண்ணீர் நின்றதினாலே குளம் வற்ற ஆரம்பித்தது. குளத்தில் தண்ணீர் இல்லதினாலே தவளை இனங்கள், பறவை இனங்கள், வாத்து இனங்கள், கொக்கு இனங்கள் எல்லாம் துயரத்தோடு அவர் அண்டை வந்ததாம். ஐயா, ஏன் அழுகை நிறுத்தி விட்டீர்கள்? நீங்க அழுதாதான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். எங்களுடைய மகிழ்ச்சி எல்லாம் உங்களுடைய கண்ணீரில் தான் இருக்கிறது. தயவு செய்து ப்ளீஸ் கண்களை மூடுங்க. நீங்க அழுதா அந்த குளம் பெருகும், எங்களுக்கு மகிழ்ச்சியாய் இருக்கும் என்று சொன்னார். உண்மையிலே நான் அந்த கதை வாசித்த போது நான் எண்ணினேன், ஒரு தகப்பன் கண்ணீரோடு உழைக்கிறான், தாய் கண்ணீரோடு பிள்ளைகளை பார்க்கிறாள். தாயினுடைய கண்ணீரின் ஜெபத்தால பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த கண்ணீரின் ஜெபம் பிள்ளைகளுக்கு மேன்மையை கொண்டு வருகிறது. நாம் கண்ணீர் சிந்தி ஜெபிப்பதை விட்டுவிட்டால் பல ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போய்விடக்கூடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு லாசருவின் கல்லறையில் நின்று கண்ணீர் விட்டு அழுத போது அதன் பின்னணியில அந்த லாசரு உயிரோடு எழுந்து வந்தான் என்பதை பார்க்கிறோம். அந்நாள் கண்ணீரோடு ஜெபித்த போது ஆசீர்வாதமான சாமுவேல் வந்தார். எசேக்கியா ராஜா கண்ணீரோடு ஜெபித்த போது அவருடைய ஆயுசில 15 வருடங்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை. உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் அவருடைய இருதயத்தை உருக்குகிறது. அந்த கண்ணீரை தாங்கக்கூடாதபடி உங்களுடைய அருகில வந்து உங்களுடைய கண்ணீர் யாவையும் தன்னுடைய பொற்கரத்தினால் தொட்டு துடைத்து உங்களுடைய கண்ணீரை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கண்ணீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஆகவே ஆண்டவரிடத்துல நொறுங்குண்ட இருதயத்தை கேளுங்கள். கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபாவியை கேளுங்கள். அந்த கண்ணீரின் ஜெபம் மகா வல்லமை உள்ளது. எந்த மனிதனாலும் ஒரு மனிதனுடைய கண்ணீரின் ஜெபத்தை எதிர்த்து நிற்கவே முடியாது. எந்த பிசாசின் வல்லமையும் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனை எதிர்த்து நிற்க முடியாது. இன்று முதல் கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கண்ணீரின் ஆவியை ஊற்றுவாராக.
நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படி அந்த விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாக. இயேசுவின் மேல் அந்த கண்ணீரின் ஆவி இருந்தது, இயேசுவின் மேல் அந்த மனதுருக்கத்தின் ஆவி இருந்தது. எங்கெங்கெல்லாம் அவர் மனதுருகினாரோ அங்கெங்கெல்லாம் அற்புதம் நடந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கண்ணீர் சிந்தும் போது சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 43 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கண்ணீர் சிந்தும் போது அவர் இந்த வார்த்தைகளை சொன்னார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியா. எருசலேமை பார்த்து அழுது தேம்பி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உன்னை சந்திக்கும்படி உன் அருகில வந்தேன், உன்னை உயிர்ப்பிக்கும்படி உன் அருகில வந்தேன், உன்னோடு பேசும்படி உன் அருகில வந்தேன், உனக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி உன் அருகில வந்தேன். ஆனால் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாயே, நீ அறியாமல் போனாயே. நம்முடைய வாழ்க்கையில பல காலங்கள் வருகின்றன. இளமை பருவ காலம் வருகிறது, பள்ளிக்கூடம் போகிற காலங்கள் வருகிறது, படித்து முடிக்கிற வாலிப காலங்கள் வருகிறது, வேலைக்கு சேருகிற காலங்கள் வருகிறது, திருமண காலங்கள் வருகிறது, பிள்ளைகளை பெற்று மகிழ்கிற காலங்கள் வருகிறது. ஆனால் ஒரு காலம் ஆண்டவர் நம்மை சந்திக்கிற காலம், ஆண்டவர் நம்மை சந்திக்கிற காலம். வானத்தின் கீழே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே 28 வகை காலங்களை அவர் வர்ணித்து விவரிக்கிறார். 1 முதல் 8 வசனம் வரையில் வாசிக்கும் போது 28 காலங்களை சொல்லுகிறார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, செழிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்குவதற்கு ஒரு எத்தனையோ காலங்கள். ஆனால் சில வேளைகளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய அருகில வருகிறார், நம்மை சந்திக்க விரும்புகிறார். சில ஆலய ஆராதனை ஆனாலும் சரி, சில ஜெப வேளையானாலும் சரி, ஒரு தேவனுடைய பிள்ளைகள்